பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டெல்லியில தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய இந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள், அந்த போராட்டத்தை இந்த ஆளும் அரசு எப்படி கையாளுது? எப்போதுமே மோடி அரசு பிரச்சனைகளை சரியா கையாண்டதே கிடையாது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணி அதுக்கு பிறகு மோடி ராஜினாமாவா? ஆனா மக்களின் உணர்வுகளை, மாணவர்களின் உணர்வுகளை, இளைஞர்களின் உணர்வுகளை நீங்க புரிந்து கொள்ள தவறினீங்கன்னா அது ஆட்சிக்கான அபாய சக்தி. கல்வித்துறையை கையாளக்கூடிய நிலைமையில எல்லா மாநிலமும் இருக்கு. இனி எதுக்கு அது மத்திய அரசாங்கம் கையாளணும்? அது எதுக்கு பொதுப்பட்டியல் இருக்கணும்? அப்ப உண்மையான ஜனநாயகம் எங்க இருக்குங்க? மக்களுக்காக ஆட்சி நடத்தப்படும் போது தானே இருக்கு. மக்கள் உணர்வுகளை புரிந்து அதை செயல்படுத்தும் போது தானே இருக்கு. இங்கதான் நீங்க அவங்களெல்லாம் தேச விரோதின்னு முத்திர குத்திடுவீங்களா? ஜனநாயகம் ஒருபடி அது 5 வருஷம் இருக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புவோம். அந்த ஆட்சி சரியா இல்லை, அதுல என்னென்ன குறைகள் இருக்கு. டோட்டலி ராங், வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். மாறி வரும் பல்வேறு அரசியல் சூழல்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை எப்படி மாற்றி அமைக்க இருக்கின்றன என்பது பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. இந்த நீட்டு விவகாரம் ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கை இந்திய அளவிலான ஒரு ஹேஷ்டேகா மாறிட்டு இருக்கு. டெல்லியில தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய இந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள், அந்த போராட்டத்தை இந்த ஆளும் அரசு எப்படி கையாளுது? ஓவரால் அந்த பிரச்சனையும் அரசியலையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எப்போதுமே மோடி அரசு பிரச்சனைகளை சரியா கையாண்டதே கிடையாது. விவசாயிகள் போராட்டத்தை எப்படி கையாண்டாங்க? மல்யுத்த வீரர்கள், வீராங்கனைகள் போராட்டத்தை எப்படி கையாண்டாங்க? அப்படிதான் இப்பவும் மோடி என்ன நினைக்கிறாருன்னா, கேள்வியே கேட்க முடியாத ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கோம்னு நினைக்கிறாரு. அதுதான் அவரோட வீழ்ச்சிக்கே காரணம். இதுதான் தொடர்ச்சி. அப்படின்னா பிஜேபி என்னதான் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் பெரிய அளவுக்கு அவங்க ஆள்ற மாநிலத்திலே வெற்றி பெற முடியாது. பெரிய வெறுப்பு கிரியேட் பண்ணிட்டாங்க. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு 120 சீட் ஆகுனா 120 அடிச்சிடலாம் தானே அவங்க கணக்கு. அந்த கணக்குல தானே ஓடுது. அது அவுட் ஆயிரும். என்னன்னா போராடுறவங்க பெரும்பாலும் வந்து அங்க இருந்தா வராங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், டெல்லியை சுத்தி இருக்கிற பகுதிகள் அங்க இருந்தா வராங்க. அப்போ நீங்க மாணவர் போராட்டங்களை, இளைஞர் போராட்டத்தை ஒடுக்குனீங்கன்னா அவுட்டுங்க. எங்க 65 போராட்டம் என்னங்க? ஏங்க காங்கிரஸ் வந்து அடியோடு துடை தெரியப்பட்டது? நேற்று வரைக்கும் தாவேக்கா தேவையில்ல தானே 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்களா வந்துட்டாங்க 67ல இருந்து இன்னைய வரைக்கும். ஏன்? இதே காரணம் தாங்க. பெரிய அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் வெறுப்பு இருந்தது. அதை வந்து அரசு உணர தவறியது. இளைஞர் போராட்டங்களை ஒடுக்கியது. மாபெரும் மொழி போராட்டமாக அது மாறியது. 65, 67 தேர்தல் உங்களுக்கே தெரியும் எல்லா முடிவுகளும் எப்படி வந்துச்சு அப்படின்னு. அப்புறம் வந்து திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படின்னு கூட நான் வக்காலத்து வாங்கவே வரலைங்க. ஆனா மக்களின் உணர்வுகளை, மாணவர்களின் உணர்வுகளை, இளைஞர்களின் உணர்வுகளை நீங்க புரிந்து கொள்ள தவறினீங்கன்னா அது ஆட்சிக்கான அபாய சங்கு. ஆரின் அதர்வேல் சின்ன உதாரணம் சொல்லாங்க. வெட்டுக்கிளிகளை தேரை இழுக்க அனுமதித்தால் கடைசியில் பட்டாம்பூச்சிகள் தான் தேரை இழுக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலைமை ஏற்படும். இது ஒரு பெரிய ஈரானியன் சேயிங்க. இது இல்ல, அது வெட்டுக்கிளிகள் தேர் இழுத்தா பட்டாம்பூச்சி. அதாவது அந்த ஈரானிய கவிதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு தேர், ஆட்சி தேர், இந்த ஆட்சி தேரை ஓட்டுறதுக்கு நீங்க வெட்டுக்கிளியை அனுமதிச்சீங்கன்னா தேரை யார் இழுப்பா? கடைசியில பட்டர்ஃபிளை தான் இழுக்கணும். பட்டாம்பூச்சிகள் தலையில வந்து அது விடிஞ்சிரும். அப்போ வெட்டுக்கிளியே தேரை இழுக்க நீங்க அனுமதிக்க கூடாது. அனுமதிச்சிட்டீங்க அப்படின்னா அது வெட்டுக்கிளியா இருக்கக்கூடாது. அது வந்து மக்களோட மக்களா இறங்கி இருக்கணும். நீங்க வெட்டுக்கிளியா உயரத்துல போய் உட்கார்றதுல அர்த்தமே கிடையாதுங்க. அது டோட்டலி ராங், வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். இது புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனா இந்த அரசோட கான்பிடன்ட் நீங்க பாருங்க சார். ஓவர் கான்பிடண்டா அல்லது கான்பிடண்டா நான் தர்மேந்திர பிரதான் விஷயத்தை நான் டச்சே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த கட்டமா போயிட்டு நீங்க இப்படியே போனீங்கன்னா அடுத்து உங்களோட ரெசிக்னேஷன் நாங்க எதிர்பார்ப்போம், பிஎம் மோடி வந்து ரெசிக்ன் பண்ணும் அப்படின்றது நான் நகரன்னு சொல்லிட்டு சிஜேபி பேசுறாங்க. ரொம்ப சீரியஸான இடத்துக்கு நகருது. எப்படி சார் பாக்குறீங்க? தர்மேந்திர பிரதான் வந்து பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணுங்கிறது நியாயம்தான், பண்ணணும் தான். அரியலூர்ல இங்க ரயில் விபத்து ஏற்படும் போது அங்க வந்து லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே அமைச்சர், அழகேசன் தமிழ்நாடு சார்பா 2 பேரும் ராஜினாமா பண்ணத்தான் செஞ்சாங்க. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது.
லீக் வந்து இது பல லீக் ஆகிப்போச்சு. எல்லா மாநிலங்களிலும் லீக் இருக்குங்க. மாநில அளவிலான நுழைவுத் தேர்வுலையும் லீக் இருக்கு. அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனா தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணி அதுக்கு பிறகு மோடி ராஜினாமாவா அப்படிங்கிற கேள்விக்குள்ள இப்ப நம்ம போக முடியாது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிடுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அது ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கான பெரிய நெருக்கடியா மாறிடுச்சு. அப்படி ராஜினாமா பண்ணாருன்னா இது இந்த போராட்டத்துக்கான வெற்றியாக மாறும். ஆனால் நிரந்தரமான தீர்வு எந்த இடத்துல வரும் அப்படின்னா, கல்வி வந்து திருப்பி மாநில பட்டியலுக்கு தாங்க வரணும். அது பொது பட்டியலே இருக்கவே கூடாது. 1976ல கொண்டு போன இது இன்னைக்கு தேதிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. 50 வருஷம். 50 வருஷத்துல ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவோ முன்னேறி பெரிய அளவுக்கு அவங்க பள்ளி கல்வித்துறையை கையாளக்கூடிய, கல்வித்துறையை கையாளக்கூடிய நிலைமையில எல்லா மாநிலமும் இருக்கு. இனி எதுக்கு அது மத்திய அரசாங்கம் கையாளணும்? அது எதுக்கு பொதுப்பட்டியல் இருக்கணும்? அந்தந்த மாநில அரசாங்கங்கள் கையாளட்டும். ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு இடையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தும். அந்த மாநில ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து படிச்சாங்கன்னா நம்ம அங்க போய் படிப்போம். இப்படியான ஒரு நிலைமையில் தான் அது இருக்கணும். அப்போ நீட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே இருக்காது. அப்ப நீட்டு ஒழிப்பு அது வேறங்க. நீட்டு ஒழிப்பை குறியீடாக கொண்டு இந்தியாவின் கல்வி கொள்கையை மாற்றி அமைத்தல் அது வேற. நீட்டு தமிழ்நாடு எப்போதுமே நீட் எதிர்ப்பு தானங்க. என்ன காரணங்க? எங்க காலத்துல வந்துங்க எக்ஸாம், அந்த ப்ரொஃபஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ்ங்கிறதுக்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தாங்க. அப்போ பியூசி, இப்போ இருக்கிற +2 வந்து அப்போ பியூசி முடிஞ்ச உடனே மதிப்பெண் அடிப்படையில் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடலாம். அப்ளிகேஷன் போடுறதுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் உண்டுங்க, 60% என்னமோ. அதுக்கு மேலே தான் அப்ளிகேஷனே போட முடியும் ப்ரொஃபஷனல் காலேஜுக்கு. மெடிக்கல் காலேஜ் 5ஓ 6ஓங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜும் 5ஓ 6ஓ தான். அக்ரிகல்ச்சர் காலேஜ் 2 தான். கோயம்புத்தூர் 1, மதுரை 1. மதுரை கூட நான் செகண்ட் செட் மதுரைக்கு, அது பின்னாடி வந்த காலேஜ் தான். போட்ட உடனே இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூல ஒரு மார்க்கை போட்டு தரவரிசை அடிப்படையில் வரும். அதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, பெரிய அளவுக்கு வந்து அது சரியா இல்லைங்கிற குறைபாடுகள் அப்ப இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்துச்சு, பிஇடி, ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்த உடனே கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்துருச்சு. அப்ப என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 100% என்ட்ரன்ஸ்ங்கிற மார்க்கை மாத்தி 50-50ன்னு மாத்தினாங்க. அதுலயும் கோளாறு வந்துச்சு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா காலத்துல இல்ல இது வேண்டாம், பள்ளி இறுதி வகுப்பு எதுவோ அதுல அப்படிங்கும்போது +2 மதிப்பெண் அடிப்படையில். என்னன்னா நமக்கு வந்து போர்டு சிஸ்டத்துல நம்மளோட ஸ்டேட் போர்டு சிஸ்டம் வேற, சென்ட்ரல் போர்டு சிஸ்டம் வேற. சென்ட்ரல் போர்டு சிஸ்டத்துல ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அளவீடு பண்ற முறையே தவறுங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே புரியாது. இப்போவே நீங்க கிராமத்துல, எங்க கிராமத்துல பள்ளிக்கூடம் வந்து 10வது வகுப்பு பள்ளிக்கூடம், பக்கத்து டவுன்ல வந்து 12வது வகுப்பு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல பயில்ற மாணவர்களை நீங்க டவுன்ல இருக்கிற சென்ட்ரல் போர்டுல பயில்ற மாணவர்களோட நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க? அது எப்படி சாத்தியம்? என்ன பைத்தியகாரத்தனமான சிஸ்டம், யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஊருங்க, ஒரு கொன்றைக்காடுன்னு ஒரு கிராமங்க, நாடியோன்னு ஒரு கிராமம், பக்கத்துல பேராவூர்ங்கிற ஒரு டவுனு. இங்க படிக்கிற ஆண் பெண் 2 மாணவர்கள் +2, அவங்களுக்கு லோக்கல் டியூஷன்லாம் இருக்கு. லோக்கலா டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. 500 ரூபா 600 ரூபாய்க்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. 300 ரூபாய்க்கெல்லாம் டியூஷன் வாத்தியார்கள் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, டியூஷன் காட்டுவாங்க. இங்க அதே மாணவர்கள் சிபிஎஸ்ல படிச்சு ஒரு டியூஷன்ல படிச்சாங்கன்னா டியூஷனுக்கு என்ன கட்டணம் நீங்க கொடுப்பீங்க உங்க குழந்தைக்கு? எங்க குழந்தையும் உங்க குழந்தையும் எப்படி நான் வந்து ஒரே டெஸ்ட்ல வந்து இது பண்ண முடியும்? எப்படி ஒரே ஓட்டப்பந்தயத்துல எப்படி கலந்துக்குவாங்க? இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே மிக கடுமையா எடுத்து வந்தவங்க. இது நான் எதிர்க்கலைங்க. நீட்டு தீர்ப்பை எழுதின நீதிபதி சொன்ன வார்த்தை, கிராமங்களுக்கு வெற்றுக்கால் டாக்டர்கள் தேவை, பேர்ஃபுட் டாக்டர். எப்படி வந்து கிராம குழந்தையையும் நகர குழந்தையும் ஒரே அளவீடுல நீங்க ஓட விடுறீங்கன்னு கேட்டாரு. அப்படித்தான் அது ரத்தாச்சு. ரத்தான பிறகு ஒரு குரூப் போய் கரெக்டா அவங்களுக்கு வேண்டிய நீதிபதி வந்தப்ப ரிவிஷனை போட்டு நீட்டை கொண்டு வந்தாங்க. இன்னைய வரைக்கும் அது ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டு திமுக அதை எதிர்க்கவில்லை, அந்த பம்மாத்தெல்லாம் விட்டுருவோம். இப்ப நீட்டு வேணுமா வேணாமானா வேணாங்கிறது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. நீட்டு முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும்ங்கிறது நம்ம நிலைப்பாடு இல்ல. நீட்டு மாதிரியான அகில இந்திய தேர்வே வேண்டாங்கிறது தான். நீட்டுங்கிறதே முறைகேடு அப்படின்னு பாக்குறோம். நீட்டுங்கிறது குறியீடுங்க. நீட்டு மாதிரியான அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள் அது நம்ம மாணவர்களை அழிக்குங்கிறதா நம்ம பாயிண்ட்டுங்க. இல்லைங்க, மருத்துவக் கல்லூரி சிறந்த தரமான மருத்துவர்கள் வேணும். தரமான மருத்துவர்கள் வேணும் அப்படின்னா அப்ப நம்ம 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். அப்ப 7.5% அது அப்போ தரமான மருத்துவர்களை உருவாக்கிருமா? அப்போ அதுல நம்ம செலவு கொடுக்குறோம்ல, 15% நம்ம உயர்த்தணும்னா என்ன பண்ணுவாங்க? சரி, இதுல வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில, அந்த மருத்துவக் கல்லூரியில பல செலவுகளுக்கு இல்ல மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்துக்கு யார் பணம் போகுது? நம்ம பணம் இல்லையா? அப்போ
சார் நீங்க கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜக என்ன பண்றாங்கன்னா, உயர்கல்வி ஃபுல்லாத்தையும் உயர்கல்வி ஆணையம்னு ஒண்ணு உருவாக்கி விபிஎஸ்ஏ பில் கொண்டு வராங்க. டோட்டலா எல்லாத்தையும் தங்களோட கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த கட்டத்தை யோசிக்கிறாங்க. நம்ம மாநில பட்டியல் கொண்டு வரணும் நீங்க இப்படி யோசிக்கும்போது, அவங்க அதோட அடுத்த கட்டத்தை யோசிக்கிறாங்களே. அந்த டைமென்ஷன்ஸ் எப்படி சார் பார்க்கலாம்? அதுதான் நான் சொன்ன உதாரணங்க. நீங்க வெட்டுக்கிளியை தேர் ஓட்ட அனுமதித்தீங்கன்னா பட்டாம்பூச்சி தான் தேர் இழுக்க வேண்டியது வரும். நீங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா மேலும் அதிகாரத்தை குவிக்க தானே பார்ப்பாங்க. இப்போ அதுக்காக நம்ம ஒன்றுபட வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்துட்டோம். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல அது ஒரு கட்டாய தேவைதான். சிக்கல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு மாநிலமாக என்ன உணர்வை பிரதிபலிக்கணும், இந்த போராட்டத்துல எப்படி இணையணும், இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை தமிழ்நாடு அரசு நிர்வாகம் தான் தர முடியும். நம்ம பேசத்தான் முடியும். அகில இந்திய அளவில் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அது மாணவர்களை எப்படி சாந்தப்படுத்தணும், இளைஞர்களை எப்படி அமைதிப்படுத்தணும், இது வேற. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நரேந்திர மோடி தான் எடுக்கணும். பார்லிமெண்ட் இப்போ முடங்கி போகுது. இதனால அடுத்தடுத்த கட்டம் எதுவுமே நடக்காது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இதுல செலவாகும் பார்லிமெண்ட் கூட, அவ்வளவுமே வேஸ்ட் ஆகுது. மக்கள் வரிப்பணம் இதுல வீணாகுது. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரசு மக்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒரு அரசாக இருந்தால் உடனடி நடவடிக்கை வருங்க. அதாவது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், நீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் தானங்க இதுல பிரதானம். மக்களுக்காக தானே ஆட்சி நடக்குது. அப்ப உண்மையான ஜனநாயகம் எங்க இருக்குங்க? மக்களுக்காக ஆட்சி நடத்தப்படும் போதுதானே இருக்கு. மக்கள் உணர்வுகளை புரிந்து அதை செயல்படுத்தும் போதுதானே இருக்கு. இங்கதான் நீங்க அவங்களெல்லாம் தேச விரோதின்னு முத்திரை குத்திடுவீங்களா? இதுக்கும் அப்படிதான் டேக் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய நிறைவு கேள்வியை நான் இந்த விஷயத்தான் நான் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புறேன். ஒரு அரசியல் கொதிநிலை மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி ஏற்படுது. இந்த முக்கியமான நேரத்துல ஒருவேளை திமுக ஆட்சியில் இருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஒரு மாநில கொள்கை பேசுற ஒரு கட்சி இங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி இல்லாம போனது ஒரு டிராபேக் நீங்க பாக்குறீங்களா? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? திமுக ஆட்சியில இருந்திருந்தா எல்லாமே நடந்திருக்கும்னு நான் அப்படி பாக்கலைங்க. என்ன காரணம்னா, திமுக ஆட்சியில இருந்தப்பயும் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செஞ்சது. மாநில அரசு, மத்திய அரசு அப்படின்னு வரும்போது ஆட்சி இயல்ல என்ன சிக்கல்னா, மத்திய அரசு அதிகார குவியல் இருக்கு. மாநிலங்கள் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய பல இடங்கள் இருக்கு. ஒரு நிதி பகிர்வே எடுத்துக்கலாம். இப்ப ஜிஎஸ்டி எடுத்துங்க, ஜிஎஸ்டி ரிஜிமே எடுத்துக்கங்க. சுதந்திரம் ஆகி ஒரு காலத்துல நம்ம வெறும் எஸ்டி ரிஜிம்ல தானே இருந்தோம், சேல் டாக்ஸ்ல தானே இருந்தோம். அப்ப மாநிலங்கள் நிதி பகிர்வு மத்திய அரசாங்கம் பார்த்து போடுற பிச்சையா இல்லாம இருந்துச்சுல. அப்போ நமக்கு உண்மையிலேயே பெரிய சீர்திருத்தங்கள் தேவைங்க. இந்தியா மாதிரியான நாடு சுதந்திரம் ஆகி நல்ல வெல் செட்டில்ட் ஆயிட்டோம். இன்னமும் நம்ம பழைய கான்ஸ்டிடியூஷனை கட்டி எழும்போதுதான் இந்த பிரச்சனையே வருது. டோட்டலாவே நம்ம இன்னொரு கான்ஸ்டிடியூஷன், இன்னொரு பெஞ்ச் போட்டு கான்ஸ்டிடியூஷனை ரிவ்யூ பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அப்பதான் இது தீர்வாகுமே தவிர திமுக ஆட்சியில் இருந்தா தீர்வாயிரும் அப்படின்னு நான் பார்க்கல. இல்ல, சமுதாயத்துல பலரும் மாநில சார்ந்த கொள்கை சார்ந்த பிரச்சனை வருது, நீட் சார்ந்த பிரச்சனை வருது. பட் இதுல விஜய் போன்றவர்கள் ஆளுங்கட்சியா உட்காந்துருக்காங்க, அவர் சிஎம் இருக்கிறதுனால அது பற்றி ஒரு தமிழ்நாட்டுல அது கொதிலையே மாறிடுச்சு. ஒரு சாஃப்ட் கவர்மெண்டா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு இந்த பிரச்சனை லீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கும் இவ்வளவு நேரத்துக்கு அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் போயிட்டு இருந்துச்சு. ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது சோசியல் மீடியா அரசியல பேசிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் அந்த கேள்வி நான் வச்சேன். அந்த ஒரு வெறும் ஒரு ஆட்சி மட்டும் இருக்கிறதுனால என்ன வந்துடும் நினைக்கிறீங்க? அப்ப 5 வருஷமா இந்த பிரச்சனை இல்லையா? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல காவிரி பிரச்சனை வரலையா? கலைஞர் ஆட்சி காலத்துல காவிரி பிரச்சனை வரலையா? ஆனா கர்நாடகத்தை கம்பல் பண்ணி திறந்து விடக்கூடிய நிலைமையில நம்ம இருந்தோமா? திருப்பி மத்திய அரசாங்கத்தினால போக வேண்டியது இருக்கு, சுப்ரீம் கோர்ட் தானே போக வேண்டியது இருக்கு. அப்ப திமுக ஆட்சியில இருந்தா இது நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறது அது திமுக ஆதரவு நிலைப்பாடுங்க. நான் அப்படி பார்க்கல. இந்த மாணவர் போராட்டத்தை கூட இந்த அரசு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுது. திமுக இருந்தா இப்படி ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் களத்துல இருந்து பேசுறாங்க. ஃபீல்ட்ல போங்க அப்படி பேசினாங்க. இந்த கவர்மெண்ட் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. சோ அதுக்காக தான் நான் கேட்டேன். திமுக இருந்தாலுமே திமுக ஆட்சி காலத்திலேயே நிறைய அடக்குமுறைகள் இருந்ததுங்களே. நானே திமுக ஆட்சி காலத்துல பத்திரிகையாளனா ஜெயிலுக்கு போனவன் தான். ஜெயிலுக்கு போயிருக்கேன். எவ்வளவு பேர் அனுபவம் சார்? 184 வழக்கு வச்சிருந்தேன். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எனக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆட்சி இருக்குது. ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியோட டேக் அதுல மட்டும் எல்லா நிலைமையும் மாறிடும் நான் அப்படி நினைக்கலைங்க. இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்கு, ரைட்டுங்களா? ஜனநாயக முறைப்படி அது 5 வருஷம் இருக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புவோம். அந்த ஆட்சி சரியா இல்லை, அதுல என்னென்ன குறைகள் இருக்கு, அதை சீர்திருத்த வேண்டியது அல்லது சொல்ல வேண்டியதுங்கிறது மூத்த பத்திரிகையாளர்களாக எனது கடமை, மூத்த பத்திரிகையாளர் ஒருவனாக எனது கடமை. அப்படிதான் நான் இருப்பேன். நல்ல சார். எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாற மாட்டேங்குது அப்படிங்கறத உங்களோட அனுபவமா நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அனுபவம் இதுல. எத்தனை ஆட்சிகளை பார்த்தாச்சு. நான் காமராஜ் ஆட்சியில இருந்து பாத்துட்டு வரேங்க. காமராஜர் ஆட்சியில இருந்து பாத்துட்டு வரேன். அண்ணா ஆட்சி நல்ல கல்லூரி மாணவன்,
வரிசையா எல்லா ஆட்சிகளும் பத்திரிகையாளனாக கிட்டத்தட்ட 50 வருடம். ஆனா சார் இப்ப நீங்க எல்லா ஆட்சியும் பாக்குறீங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்கிறீங்க. இந்த கொள்கை பேசுற ஆட்சி, கொள்கை பேசாத ஆட்சின்னு 2 வேரியேஷன் இருக்குல்ல சார்? அந்த மாதிரி வேரியேஷன் நீங்க பாக்கலையா? கொள்கை பேசுற ஆட்சியிலேயே வந்து சர்வபரி தியாகங்களும் செஞ்சு அந்த கொள்கையை காப்பாற்றலைங்களேன்ற. இப்போ கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும். எப்போ 76 டிசிஷன். அதுக்கு பிறகு திமுக எத்தனை வாட்டி மத்திய ஆட்சியில பங்கு வச்சது? ஏகப்பட்ட முறை இருந்தாங்க. அப்ப அவங்க மத்திய ஆட்சியவே கலைக்கக்கூடிய நிலைமையில திமுக ஆதரவு இருந்தது இல்ல. நாங்க ஏன் திமுக மாணவர் அணியில இருந்து வெளியில வந்தோம்? இந்திரா காந்தி அம்மாவுக்கு 25 எம்பி திமுக ஆதரவு கொடுத்ததுனால தானே 69ல வெளியில வந்தோம். அது இருக்குங்க. என்னன்னா அது அண்ணாவே சொன்ன உதாரணம் தான். எதிர்க்கட்சியா இருக்கும்போது வந்துங்க வெறுங்கரண்டியால காத்துல வீசி சண்டை போடுற ஒரு பெண் எதிர்க்கட்சிங்கிறது. ஆளுங்கட்சின்னு ஒண்ணு அந்த கரண்டியில சாதம் இருக்கு, சோறு இருக்கு, அன்ன கரண்டி அது. அவ்வளவு தூரம் காத்துல வீச முடியாதுன்னு அவர் ரொம்ப சமத்காரமா சொன்னாரு. ஆனாலும் அதான் உண்மை. சார் ஒரு விரிவான உரையாடல் சார். பல்வேறு கேள்விகளுக்கும் ஆழமா உங்களோட கருத்துல வழங்கிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.